ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், என் வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாப்பு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்க இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எப்பப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என் வீடியோ பார்க்க முடியும். நிறைய மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன், கோல்ட் சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன். பணத்தை எப்படி சேமிச்சு நம்ம வந்து வீடு வாங்கலாம், நம்ம பசங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு பணம் சேர்க்கலாம், நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் சேர்க்கலாம், அதை பற்றி நிறைய எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் அரௌண்ட் 150 வீடியோ அளவில் நான் போட்டிருக்கேன். லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோவும் அரௌண்ட் ஒரு 100க்கு மேலே இருக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்க. சரி, இப்போ இந்த வீடியோ நான் என்ன பேச போறேன்னா வந்து பி கான்ஃபிடென்ட், பி செல்ஃப் கேர், அப்புறம் வந்து நம்மளுக்குள்ள ஒரு தனி நம்பிக்கை வரணும். அதை பற்றி தான் நான் பேச போறேன். ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் லேடிஸ். நான் ஏற்கனவே இந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வருகிற ஒரு நாட்களில் வந்து ஒரு சில வீடியோ வந்து எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ்க்காக போடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த காலத்தில் வந்து அது ஃபீமேல் ஆகட்டும், இல்லை வயசான ஒரு 50+ ஆகட்டும், நிறைய பேர் வந்து ஒரு இண்டிபெண்டாக இருக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து காலேஜ் முடிச்சு போற பிள்ளைகளா இருக்கட்டும், இல்லை வந்து வீட்டுல இருந்துகிட்ட வந்து ஹவுஸ் ஒய்ஃப் திருப்பி நம்ம வேலைக்கு போய் சாதிக்கலாம்னு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து நம்ம வந்து 50-55 அப்புறம் வந்து ஏதோ ஒரு தொழில் நம்ம செய்யலாம் அப்படி இருப்பாங்களும் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு அந்த ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி தான் இந்த நான் வீடியோ மேக் பண்றேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரை பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் பேசலாமா? இப்போ வந்து பீங் இண்டிபெண்ட், தனியா ஒரு சுதந்திரமா இருக்கிறது வந்து வந்து இது ஜஸ்ட் வந்து பணம் சம்பாதிக்கணும் இல்லை. இதையும் தாண்டி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிங்கிள் டேல வந்து நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து உண்டாக்கணும். அதுதான் சொல்றாங்க செல்ஃப் கேர். அதுதான் வீடியோக்கு டைட்டில் நான் கொடுத்துருக்கேன். பி இண்டிபெண்ட், பி கான்ஃபிடென்ட், உமன் செல்ஃப் கேர்னு போட்டிருக்கேன். அது வந்து நான் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், நான் வந்து பாம்பேல இருக்கு. என் தமிழ் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி மீன்ஸ் நான் தமிழ் படிக்க தெரியும், எழுத தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் வந்து அந்த கம்யூனிகேஷன் பார்ட்ல வந்து நான் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நிறைய பேர் இங்க வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், வீட்லயும் அப்படிதான் இங்கிலீஷ், ஹிந்தி தான் பேசுறது. தமிழ் வந்து ரொம்ப ரேர்லி. தமிழ்நாட்டுக்கு போனாதான் தமிழ் பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதையும் தாண்டி எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் வந்து என் உடம்புல தமிழ் ஊறிக்கல. ஸோ ஒரு சில வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஸோ அதான் சொல்ல வரேன் வந்து இண்டிபெண்ட் மீன்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் இல்லை. இதையும் தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு சிங்கிள் டேல வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை உண்டாக்கணும். அதுதான் சொல்லுவாங்க, நம்ம வந்து கான்ஃபிடென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு செல்ஃப் கேர்ல. இது வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு உமன் வந்து ஒரு லேடிஸ் வந்து எப்படி நம்ம செல்ஃப் கேரை வந்து ரூட்டீனா எடுத்துக்கொண்டு போலான்னு வந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸா இருக்க முடியும், ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டாகும். அதுல நம்மளுக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த், நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளர வைக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து முதல் டாபிக் நான் என்ன பேச போனது வந்து நான் சைடில் ஒரு ஸ்கேல கொடுக்குறேன், எந்த ரைட் சைடில் கொடுக்குறேன் 1 2 அப்படி நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த ஒரு டாபிக் பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் நினைச்சு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், நம்ம அதை பற்றி நினைச்சு யூஸ் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து சைடில் வந்து கொடுக்குறேன், நான் அது பாருங்க. மார்னிங் ரீசெட். ஓகேவா? இன்னும் வந்து இப்போ வந்து நம்ம வந்து காலையில வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் மைண்டோட நம்ம விஷுவல் பண்ணணும். விஷுவல்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும், அப்படி நடக்கும். நம்ம வந்து அதை பத்தி வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் செய்யணும். எல்லாரும் நம்ம லேடிஸ் வந்து ஒரு கான்ஃபிடென்டா உண்டாகுது. நம்மளுக்குள்ள வந்து ஒரு தன்னம்பிக்கை முதல்ல உண்டாக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம காலையில சீக்கிரம் எழுதிக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து கொரோனா டைம்ல நான் காலையில சீக்கிரம் இருந்திருப்பேன். என் ஹஸ்பண்ட் குழந்தைகள் சொல்லுவாங்க, எதுக்கு காலையில சீக்கிரம்? இல்லை, என்னால முடியாது. எனக்கு காலையில சீக்கிரம் எழுத எனக்கு இந்த பழக்கம். கொரோனா டைம்லங்க 2020 ஜனவரி 2020 ஜனவரி ஸ்டார்ட் ஆச்சு இல்ல கொரோனா. 2021 22 மிடில் வரையும் தினந்தோறும் காலையில 5 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன். நான் 5 மணிக்கெல்லாம் இருக்க மாட்டேன், பெட்ரூம் வெளியே வந்துடுவேன். ஸோ அதான் சொல்றேன், நம்ம வந்து காலையில சீக்கிரமா ஏந்திக்கணும். ஏஞ்சி வந்து தண்ணி குடிக்கணும், வீடு வயிற்றுல தண்ணி குடிக்கணும், பிரஷ் பண்ணதுக்குள்ள தண்ணி குடிக்கணும். நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து எனக்குலாம் டீ ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சிட்டு போறோம். நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் உண்டாகும், நம்ம இது செய்யணும், ஒரு உற்சாகம் வரும், ஒரு ஃபாஸ்டா மூவ் பண்ற ஒரு வேர்ல்டு நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ வந்து நம்ம பாடி கொஞ்சம் சின்ன ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சைலண்டா நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணணும். தியானம் இந்த சென்ஸ் வந்து இல்லை நம்மளுக்கு இது வேணும் அது வேணும் அப்படி செய்யணும் அப்படி இல்லை.
நம்ம மனசு வந்து ஒரு கூலா காமா இருந்துட்டு வந்து நம்ம வந்து சைலண்டா இருக்கணும். அந்த இடத்துல நிறைய விஷயம் நம்ம வந்து நம்மளது அன்கான்சியஸ்ல வந்து அதை பேசும் நம்மள்ட்ட, இப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். அதுதான் சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் சைலண்டா இருக்கணும் அந்த இடத்துல காலையில. ஸோ நம்ம வந்து மார்னிங் வந்து ஒரு 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 ஃபாஸ்ட் நம்ம வந்து மூவ் பண்ண முடியாதனால கையில கொடுக்க பாருங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்ம முதல் நம்மளை வந்து பார்த்தா நம்ம வந்து எல்லாரையும் பார்க்க முடியும் இல்லையா? இப்போ வந்து ரெண்டாவது டாபிக் என்ன சொல்றேன் வந்து மைண்ட் செல்ஃப் கேர். மைண்ட் செல்ஃப் கேர். நீங்க நம்ம வந்து புக் படிக்கணும். நிறைய பேருக்கு இப்போ புக் படிக்கிறத பழக்கத்தையே விட்டுட்டாங்க. எல்லாரும் மொபைல் 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 தான் பார்க்கறாங்க. அதை விட்டுட்டு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு பேராகிராஃபாவது நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு பிராக்டிஸை கொண்டு வரணும். அது வந்து எந்த ஒரு புக் ஆகட்டும், ஒரு ஜேர்னல் ஆகட்டும், இல்ல ஒரு ஸ்டோரி புக் ஆகட்டும், எந்த ஒரு புக் ஆகட்டும், நியூஸ் பேப்பர் ஆகட்டும், நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். அப்புறம் வந்து ஏதோ ஒரு நல்லது, ஏதோ சம்திங், ஏதோ ஒண்ணு நல்லதை வந்து புதுசு புதுசா வந்து திங்க் பண்ணணும். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் வந்து கொண்டு வரும் அந்த இடத்துல. அப்புறம் வந்து நம்ம மைண்டை வந்து என்ன சொல்றது, ரொம்ப வந்து டென்ஷன் இல்லாம பொறுமையா பார்க்கறது வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத யாராவது இருக்காங்களே இந்த உலகம், இல்லைல்ல. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மைண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நம்ம வந்து உண்டாக்கணும். இதுனா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கான்ஃபிடென்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அதான். ஸோ சைடில் கொடுக்க பாருங்க, ஹெல்தி மைண்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ஃபிடென்ட் லைஃப். ஓகேவா? இப்போ வந்து டாபிக் நம்பர் 3 பத்தி பேசுறேன், ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? இண்டிபெண்டன்ட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து க்ரோ பண்ணுவோம், அது வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து ஒரு மேனேஜ் பண்ணணும் இந்த இடத்துல. அதுக்குன்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்றேன். சேவ் ரெகுலர்லி, லேர்ன் பட்ஜெட்டிங், கத்துக்குங்க, பட்ஜெட் பண்ணுறதுக்காக கத்துக்குங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு புது புது விஷயங்கள் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுங்க. அப்புறம் வந்து கிரியேட் கோல். ஒரு தடவை கோல் பண்ணிட்டு அப்படி ஆச்சரியம், நான் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என் பசங்களுக்காக நான் வந்து படிப்புக்கு செலவு பணம் வச்சிருக்கேன், வீடு கட்டுறதுக்கு பணம் வச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு பணம் வச்சிருக்கேன், அப்படி இல்லைங்க. நம்ம வந்து நம்ம கோல் வந்து ஒவ்வொரு நாள் கோல் வந்து நம்ம செட் பண்ணணும். அது சின்ன விஷயமாக பெரிய விஷயமா நம்ம கோலை வந்து செட் பண்ணணும். இதுனா வந்து நம்ம வந்து ஸ்மால் ஸ்டெப் எடுக்கும் பாரு இன்னைக்கு, அது நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும் நாளைக்கு, இல்லையா? அதான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஸ்மால் ஸ்டெப்ஸ் டுடே பிகம் ஃப்ரீடம் டுமாரோ. ஓகேவா? கையில கொடுக்குறோம் பாருங்க, ஏர்ன், சேவ் அண்ட் க்ரோ. சம்பாதிங்க, சேவிங் பண்ணுங்க, அந்த சேவிங் வந்து க்ரோ பண்ணதுக்கு பாருங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன சொல்ல போறோம்னா வந்து பிசிக்கல் செல்ஃப் கேர். நம்ம பாடி வந்து நம்ம வந்து எப்பயும் மூவ் பண்றாப்புல இருக்கணும். ஓகேவா? எப்பயும் வந்து உண்டரித்தனமா இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். நல்ல ஒரு ஃபுட், அதுவும் ரொம்ப தனியாக சிக்கன் மட்டன் வாங்கி சாப்பிட நான் சொல்ல வரல. ஒரு நரிஷிங் ஃபுட், ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு ஃபுட் வந்து நம்ம எப்பயும் எடுக்கிறாப்புல பார்க்கணும். அது வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம ஒரு கேர் பண்ணோம் பாரு, அப்ப நம்ம அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் உண்டாகும். நிறைய பேர் நான் சொல்ல, இன்க்ளூடிங் மீ, நான் ஒரு சில காலத்துல வந்து எனக்கு ஒரு டென்ஷன் வந்து நான் சாப்பிட மாட்டேன். அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. நம்மளுக்கு ஒரு டென்ஷன் வரும் பாருங்க, டென்ஷன் வரும் பாருங்க, இவங்க கூப்பிடுறோம், அதான் ஆண் சொன்னதானே. நம்மளுக்கு ஒரு டென்ஷன் வரும் பாருங்க, அந்த இடத்துல நம்ம வந்து நல்லா சாப்பிடணும். அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த வரப்போற வந்து அந்த பிரச்சனை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பதில் கிடைக்கும். ஓகேவா? அதுதான் சொல்றேன் வந்து நம்ம வந்து கேர் பண்ண, நம்ம செல்ஃப் வந்து நம்ம கேர் பண்ண வந்து நம்ம கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ஷைன் பண்ணி கொண்டு போவோம். அதுல வந்து அது நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணும், இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. நம்ம உள்கொண்டும் நம்ம வெளிக்கொண்டும் அதை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஃபீல் பண்ணும் இந்த இடத்துல. ஸோ சைடில் கொடுக்க போறாங்க, ஸ்ட்ராங் பாடி ஸ்ட்ராங் மைண்ட். ஓகேவா? நம்ம மைண்டை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம பாடி வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வந்து நம்ம மைண்ட் வந்து வேலை செய்யும். ஓகேவா? இப்போ ஒரு லாஸ்டா நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் இந்த வீடியோல. கடைசி நிமிஷம் வந்துட்டேன் நான், ஏன்னா வந்து எனக்கு டைம் ஆகுது, மணி 9 ஆச்சு, வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். மோட்டிவேஷன். ஏன்னா வந்து நம்ம வந்து இண்டிபெண்டா இருக்கிறது வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு 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 கிஃப்ட். அதுல வந்து நம்ம குடும்பத்தை சுற்றி நம்ம வந்து ஒரு கிஃப்டா தான் நம்ம வந்து வளர வைக்கிறோம், இல்லையா? பீயிங் இண்டிபெண்டன்ட் டசன்ட் மீன் டூயிங் எவ்ரிதிங் அலோன். நம்ம தனியா வந்து எல்லாமே செய்யல இந்த இடத்துல, இல்லையா? நம்மளுக்கு வந்து குடும்பம் இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க, நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம சுத்தி நம்ம வந்து என்ன சொல்றது, சொசைட்டி இருக்குது நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு ட்ரஸ்ட்டை உண்டாக்கணும். அது நம்ம வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இடத்துல எடுத்து கொடுக்கும். நம்மளை அதுல வந்து கரெக்டான பாதையில போகணும். எப்பயும் வந்து நம்ம கரெக்டா செஞ்சா யாரும் நம்மள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? டேக் டைம் யுவர் செல்ஃப். உங்களுக்குன்னு டைம் எடுத்துக்கோங்க.
அது வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும். அப்புறம் வந்து அதுல வந்து உங்க லைஃப் வந்து அது வந்து நல்லபடியா வந்து வழி நடத்தி கொண்டு போகும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நான் நம்புறேன். கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.